கேளுங்கள் தரப்படும் 35வது வீடியோ போடுறேன். நம்ம இது சேனலில் பார்த்திங்கன்னா யாருமே பார்க்குறதில்ல, பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கடவுளை பற்றி பேசுகிறது இல்லைங்களா, பார்க்க மாட்டாங்க. நம்ம நோக்கம் ஏழைகள் இருக்கக்கூடாது, இந்தியாவில் உலகத்தில் உள்ள ஏழைகள் இருக்கக்கூடாது நம்ம நோக்கம். அதனால தான் நம்ம சேனலை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சாத்தான் நிறைந்த உலகம் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணணும். நம்ம சேனல் எல்லோரும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா வாலிப பசங்க சம்பளத்தில் 10% எடுத்து வச்சாங்கன்னா 50 வயசுக்கு மேலே அவங்க வறுமையை இல்லாமல் வாழலாம். அதை அவங்க பத்திரமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், மறக்காமல் 10% எடுத்துப்பீங்க. நன்றி. இப்போ பார்த்திங்கன்னா சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் நம்ம எப்படி தேவனை இது பண்ண சொல்கிறோம். தேவனே என்னை காப்பாற்றும், உண்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வெளியேறாமல் பூமியில் பரிசவங்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வெளியிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகளுக்கு வேதனைகள் பெறும். அவள் செலுத்திய இரத்த பான பணியை நான் செய்ய மாட்டேன். அவர்கள் நாமங்கள் என் முதலினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவையை காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறது. அது என் ஆத்மாவை கர்த்தரை சுற்றி முழு பரிசுத்தி அவர் செய்த சகலமும் மறவதுங்களே, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஆத்மா கடவுளை என்றைக்கும் மறக்கக்கூடாது. கடவுளை நம்ம நினைவு பண்ணணும். அப்படிங்கிறப்போ நமக்கு கடவுள் எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்வார். பொதுவாக மனிதர்களுக்கு சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை கண்டு சாத்தான் சந்தோஷப்படுவான். ஏன்னா கடவுளோட ரூபத்தில் நம்ம மனிதர்கள் இருக்கிறோம். அவன் கஷ்டப்படுறப்போ கண்டிப்பாக சாத்தான் சந்தோஷப்படுவான். அவனை வேதனைப்படுத்து அப்படின்னா வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, வாடிகளுக்கு, குடிகாரர்களுக்கு, தவறு செய்வர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்யும்போது சாத்தான் வெறுத்துவான். அவன் கோபம் பண்ணுவான். கடவுள் ராஜ்யம் கண்டிப்பாக அமையும். சாத்தான் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அக்கிரமங்களுக்கு உதவி செய்யணும், தப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவர்கள் திருந்தது மூலமாக சாத்தானுக்கு ஒரு பேரிடியே இருக்கும். அவங்க கடவுள்கிட்ட வரும்போது கடவுள் ராஜ்யம் நிச்சயமாக உலகத்தில் நிலைக்கும். நன்றி, வணக்கம்.